வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனா நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப காமனா இந்த மாரி நம்ம நெறைய சொல்லுவோம். யாராவது ஒரு விஷயத்த செய்ய போறப்போ, நாம அவங்கள தடுத்து, "ஐயய்யோ! எனக்காக வீணா நீங்க சமைக்க வேண்டாம். எனக்காக சமைச்சு நீங்க சிரமப்பட வேண்டாம். எனக்காக நீங்க வீணா வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க கிளம்புங்க." அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வீணா அப்படின்னு வார்த்தை வந்தோடனேயுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வேஸ்ட்டா அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வீண் அப்படின்னாலே வேஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பட் இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றது? ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம பார்க்க போறது டோன்ட் பாதர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. நாம இந்த இடத்துல ஜெரண்ட் வச்சு சொல்றோம். இதே விஷயத்த நீங்க இன்ஃபினிட்டிவ வச்சு டோன்ட் பாதர் டூ பிளஸ் வெர்ப் இப்படியும் சொல்லலாம். ஆனாலும் இதுதான் ரொம்ப காமன். அதனால நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் இத தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் பாதர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதுக்கு ஏன் நீங்க வீணா சிரமப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 2 விதமாவும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எனக்காக வீணா நீங்க காத்திருக்க வேண்டாம். எனக்காக வீணா வெயிட் பண்ண வேண்டாம். எனக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல வெர்ப் பாருங்க வெயிட் பண்றது. ஸோ அப்படியே வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து போட வேண்டியதுதான் இல்லையா? அப்ப டோன்ட் பாதர் வெயிட்டிங். டோன்ட் பாதர் வெயிட்டிங் ஃபார் மீ. I'll be very late. கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு லேட் ஆகும். Don't bother waiting for me. I'll be very late. ஸோ எவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா? நைட்டு இன்னைக்கு சமைச்சு சிரமப்பட வேணாம் இன்னைக்கு. எல்லாருக்கும் நான் ஏற்கனவே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வீணாக சமைக்க வேண்டாம். சமைச்சு சிரமப்பட வேண்டாம். மெனக்கெட்டு சமைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றதா இருந்தாலும் டோன்ட் பாதர் தான். ஸோ நான் ஏற்கனவே எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஆல்ரெடி ஆர்டர்ட் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ டோன்ட் பாதர் பக்கத்தில் verb plus ing. ஸோ சமைச்சு சிரமப்பட வேண்டாம். அப்போ டோன்ட் பாதர் குக்கிங். டோன்ட் பாதர் குக்கிங் டின்னர் டுநைட். ஐ ஹவ் ஆல்ரெடி ஆர்டர்ட் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன். அம்மா நீங்கள் வீணா என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணி சிரமம்லாம் பட வேண்டாம். நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டோன்ட் பாதர் க்ளீன் பண்ணுறது. க்ளீனிங் மை ரூம். நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். I'll do it later. Don't bother cleaning my room. I'll do it later. இந்த எக்ஸாம்பிளை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். வேஸ்ட்டாக அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பெர்மிஷன் கேட்டு சிரமப்படாத. அவங்களாம் எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்க. இவங்களாம் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி சொல்லணும்? ஸோ அனுமதி கேட்டு வீணா சிரமப்பட வேண்டாம். ஸோ டோன்ட் பாதர் பெர்மிஷன் கேட்குறதுன்னா ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன். அதனால் இந்த இடத்துல ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன் சேர்க்க போகிறோம். டோன்ட் பாதர் ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன். தே won't agree anyway. They won't agree anyway. எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம anyway அப்படி சேர்த்துக்கிறோம். Don't bother asking for permission. They won't agree anyway. இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா? ஒய்ன்னு வச்சு ஏன் செய்யணும்? ஏன் வீணா செய்யணும்? அந்த மாதிரி கேட்கறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எப்படியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறவங்க கிட்ட ஏன் மெனக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்ல போகிறோம். ஏன் தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணுறப்போ நம்ம தடுக்கிறோம். தேவையில்லாமல் இதை பண்ண வேணாம் விடுங்க அப்படி சொல்லி. அப்போ நம்ம டோன்ட் பாதருக்கு பதிலாக ஒய் பாதர்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ டோன்ட் எடுத்துகிட்டு ஒய் போட்டுருங்க. இப்போ ஒய் பாதர் ப்ளஸ் verb plus ing. இப்போ ஒய் பாதர் எக்ஸ்பிளைனிங் இட் டு சம்ஒன். புரிஞ்சுக்க மறுப்பவர்கள். அதனால someone who refuses to understand. Why bother explaining it to someone who refuses to understand? ஆனால் இந்த சென்டென்ஸில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா why bother explaining someone who refuses to understand அப்படி சொல்லிடுவோம். எதுக்கு இந்த இடத்துல இட்டு ஒரு டூ தேவையில்லாமல் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு ஏன் மெனக்கெட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு why bother explaining someone who refuses to understand அப்படி நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த எக்ஸ்பிளைன்ன்ற verb பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ எதுன்னு நம்ம சொல்லாட்டி இட்டுன்னு ஒரு டம்மியாக ஏதாவது நம்ம போட்டுக்கணும். இப்போ why bother explaining it to someone who refuses to understand அப்படி தான் சொல்லணும். இதே மாதிரி why bother வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம்.
அவர ஏன் வீணா எழுப்பிட்டு இருக்கீங்க? எப்படியும் அவர் நம்மளோட வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ ஒருத்தவங்கள எழுப்புறது. நாம எந்திரிக்கிறதுக்கு வேக் அப்ன்னு சொல்லுவோம். அடுத்தவங்கள எழுப்புறதுன்னா, யார எழுப்புறோமோ, அதுக்கேத்த ப்ரொனவுன இந்த வேக் அண்ட் அப்புக்கு நடுவுல போட வேண்டியதுதான். ஸோ அவர ஏன் வீணா எழுப்பணும்? வை பாதர் வேக்கிங் ஹிம் அப்? அவர் எப்படியும் நம்மளோட வரப்போறதில்ல. போறதில்ல அப்படின்றதுனால ஹி இஸ் நாட் கோயிங் டூ அப்படி சொல்லணும்னு இல்ல. நம்ம இந்த இடத்துல ரிஃப்யூசல் பத்தி பேசுறோம். ஸோ வர மறுப்பது, வரமாட்டேங்கிறது. ஸோ அதனால தான் நம்ம ஓன்ட். He won't be coming with us anyway. எப்படியும் வரப்போறதில்ல. He won't be coming with us anyway. Why bother waking him up? He won't be coming with us anyway. அம்மா என் கீய நீங்க வீணா தேட வேண்டாம். கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னுடைய கீஸ் கிடைச்சிருச்சு. நீங்க வீணாக தேட வேண்டாம். பட் டோன்ட் பாதர். ஸோ தேடுறது. சர்ச் ஃபார், லுக் ஃபார். சும்மா சாதாரணமா வீட்ல நமக்கு நம்ம எப்பவும் யூஸ் பண்ற திங்ஸ் எங்கேயோ இங்க தான் இங்க வச்சுட்டோம் அப்படின்னு தேடுறதுக்கு நம்ம லுக் ஃபாரே போதுமானது. அப்ப டோன்ட் பாதர் லுக்கிங் ஃபார் மை கீஸ். எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். I have found them. Don't bother looking for my keys. I have found them. வாங்க பக்கத்துல மார்க்கெட்டுக்கு போலாம். இருங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ! ட்ரெஸ் எல்லாம் வீணா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சும்மா பக்கத்துல இருக்க கடை தான். பக்கத்துல இருக்க சந்தை தான். அப்படி சொல்லப் போறோம். ஸோ பக்கத்துல தான் போறோம். அப்ப டோன்ட் பாதர் சேஞ்சிங் யுவர் க்ளோத்ஸ். நம்ம இங்க தான் போறோம். We are just going to the nearby market. சும்மா பக்கத்துல தான். அதுக்கு தான் just. We are just going to the nearby market. Don't bother changing your clothes. We are just going to the nearby market. இப்போ இந்த 2 சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்காக மெனக்கிட்டு காஃபி எல்லாம் போட வேணாம். நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அவர சம்மதிக்க வைக்க வீணா ட்ரை பண்ண வேண்டாம். இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய 2 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எனக்காக நீங்க மெனக்கிட்டு காஃபி எல்லாம் போட வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டோன்ட் பாதர் மேக்கிங் காஃபி ஃபார் மீ. மேக் காஃபி அப்படின்றது தான் கலோகேஷன். அதனால மேக்கிங் காஃபி ஃபார் மீ. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். ஐ ஜஸ்ட் ஹேட் மை காஃபி. இன்னொரு தடவை காஃபின்னு சொல்ல வேண்டான்றதுனால ஐ ஜஸ்ட் ஹேட் சம் அப்படின்னு சொல்றோம். வீணா அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண வேண்டாம். டோன்ட் பாதர் ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹிம். ஏன் வீணா அவரை போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படி கேட்கறதா இருந்தா ஒய் பாதர் ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹிம் அப்படி சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்கிறப்போ பாரு இதெல்லாம் நீ வீணாக செய்யாத, இதுக்காக நீ செஞ்சு சிரமப்பட வேண்டாம், இதை நீ மெனக்கெட்டு செய்ய வேண்டாம், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த டோன்ட் பாதர் ஒய் பாதர் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.